பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. Hi viewers, welcome to Forward Film News. வாரம் நம்மளோட நிகழ்ச்சியில தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஃபிலிம் பூஜாஸ், ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அவங்கலாம் என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது அரிமா நம்பி மற்றும் வேலையில்லா பட்டதாரி படத்தோட பிரஸ் மீட். சோ ஸ்டே டியூன். வேலையில்லா பட்டதாரி இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸான கேமராமேன் வேல்ராஜ் அவர்கள் தான். இவர் வந்துட்டு நிறைய சூப்பர் ஹிட்டான மூவிஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அண்ட் அதுல மோஸ்ட்லி தனுஷோடைய படங்களுக்கு அவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ற படம் தான் இந்த வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்டர் பார் ஃபிலிம் சார்பா தனுஷ் அவர்கள் தான் தயாரிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் தான். இப்போ இந்த படத்தோட டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு விஐபியோட ப்ரமோஷனில் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தனுஷ் சாரோட 25th ஃபிலிம் அண்ட் சாங்ஸோட ரெஸ்பான்ஸ்க்கு எல்லாருமே பெரிய நன்றி. பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கீங்க ஒன்ஸ் அகேன். அண்ட் மோர் ஓவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஐபி ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா திரும்பி சேர்றோம் 3க்கு அப்புறம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ ஹையாக இருக்கு. அண்ட் ஐ ஹோப் இட் சாட்டிஸ்ஃபைஸ். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்றைக்கி தான் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ அதுவும் நல்லா வந்திருக்கு. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். தேங்க்ஸ். இந்த படம் 25வது படத்தை உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. ஒரே விஷயந்தான், கதை பிடிச்சிருந்ததுனால கொடுத்தது தான். ஒரு 10 நாள் மாதத்தில் ஃப்ரீயாக இருக்கேன், ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்தினுடைய கதை நாங்கள் டைட்டிலே சொல்லிட்டோம். இந்த படத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். இது காமெடி படமா கமர்ஷியல் படமான்னு கேட்டாங்க. இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் வந்து அனிருத் வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்கன்னா, அதுக்கு ட்ரெய்லரை வந்து ஒரு 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கான்னா கண்டிப்பாக அந்த அவங்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பாக அந்த படம் நிவர்த்தி செய்யும். தேங்க்யூ. வேலையில்லா பட்டதாரி படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்தது. அந்த வகையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனுஷோட அமலா போல் வந்து பேரா வந்து ஸ்கிரீன்ல தெரிய போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஆல்பம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் வந்து இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இப்போ நம்ம கூட இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வேலையில்லா பட்டதாரி என்னுடைய 25வது படம். வேலையில்லா பட்டதாரி எனக்கு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு ரொம்ப கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான கதையை எனக்கு வேல்ராஜ் சார் கொடுத்துருக்காரு. அண்டு ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் நான் வேல்ராஜ் சார் ஒர்க்லேயும் படம் வந்த விதத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். விவேக் சாரை மீட் பண்ணி நான் விவேக் சார்ட்ட இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது அவர் கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக தான் இருந்தார். அண்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. உத்தமபுத்திரனில் அதே தான் நடந்தது. அண்டு இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து எங்ககிட்ட விவேக் சாரை தனியாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அந்த நல்ல பேரை காப்பாற்றிப்பேன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. இன்னொன்று, என்னுடைய 25வது படத்தில் அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அவர் இருக்கார், அது எனக்கு நடந்திருக்கு கடவுள் ஆசீர்வாதத்தில். சரண்யா மேடம் அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப அந்த அம்மாங்கிற பாடல் அவங்களுக்கு அவங்க எவ்வளோ லக்கின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த பாட்டுக்கு ரொம்ப லக்கி. அவங்க அந்த பாட்டுக்கு கிடைச்சது வந்து அந்த பாட்டுடைய அதிர்ஷ்டமும் கூட. அதே மாதிரி எஸ் ஜானகி அம்மா அந்த பாடலை பாடி கொடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டம், பாக்கியம். அனிருத்துக்கும் அது பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். மெயினாக அமலா பால் இந்த ரீசன் என்னன்னா, இப்போ பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ்னா அது பொதுவாக சொல்லுவாங்க பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இப்படி இருக்குன்னு. அதே மாதிரி அது ஹீரோயின்ஸில் பார்த்தீங்கன்னா அமலா பாலுக்கு அந்த இமேஜ் இருக்குது, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்குது. ஸோ இது அந்த யதார்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அமலா பால் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. சுரபி அகைன் விவேக் சார் மாதிரியே சுரபி கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு தான் சொல்லணும். பட் ஷி வெரி ஸ்வீட்லி accepted to do the role and she really thank you Surabhi. Amitash and Rishi நாங்கள் எங்கள் ஒண்டபா ஃபிலிம்ஸில் 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பேனருக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். சமுத்திரகனி சார், இதே தாஜில் தான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணேன். நான் அவரை மீட் பண்ணி அப்பா கேரக்டர்னு ஒன்று இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ கொஞ்சம் அவருக்கு தயக்கம் இருந்ததோ இல்லையோ தெரில, அவருடைய நண்பர்களுக்கு பயங்கரமான தயக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேர் பண்ணாதீங்கலாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அதை எல்லாமே தாண்டி அவர் என் மேலே இருக்கிற அன்பினாலையும் நட்பினாலையும் இந்த பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு.
அண்ட் இந்த படத்துக்கு யானை பலம் சமுத்திரகனி சார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எனக்கு அனிருத்துடைய பாடல்கள் பெரிய பலத்தை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் க்ரோத். இதுக்கு முன்னாடி நான் தான் தமிழ்நாட்டிலே ஒல்லியான ஆளாக இருந்தேன். அனிருத் வந்ததுக்கப்புறம் என்னை யாரும் ஒல்லினே சொல்கிறதில்ல, நிறுத்திட்டாங்க. இப்போ எழுதும்போது கூட பொதுவாக நீங்கள் ஒல்லி பிச்சான் நடிகர்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் இப்போ வரதே இல்லை, நிறுத்தியாச்சு. அது காரணம் என்னன்னா, நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அனிருத் தான் அது காரணம் அப்படின்னு. ஏன்னா அனிருத் வந்தோன்னா என்ன விட்டாங்க எல்லாம், என்னோட ஒல்லியாக ஒரு கேரக்டர் வந்துச்சுங்க. Keep supporting us, keep supporting my banner and so that I can support other young talents and new talents and give your support to our film Velaiyilla Pattadari. It's very special film for all of us. VIP Velaiyilla Pattadari வந்து கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். என்னன்னா அதில் நான் பண்ண கேரக்டர், என்னோட கேரக்டரைசேஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் டீம். எனக்கு வந்து நான் இதுவரை பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது ஒர்க்கிங் வித் தனுஷ், வேல்ராஜ் சார். தேங்க்யூ வேல்ராஜ் சார் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் யூ ஆர் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் டிரெக்டர், ஸ்வீட்டஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தில் ஆக்சுவலி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் வரும், காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். எனக்கு இந்த படத்தில் வந்து என்னென்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே சீன்ஸ் பார்த்தவங்க, டப்பிங் பண்ணுறவங்க எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, எந்த படத்தோடய ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. ஸோ தேங்க்யூ சார். I don't know நீங்க எந்த மேஜிக் பண்ணீங்கன்னு தெரியல, பட் I looked good, everyone said, so thank you sir. And Ani, I've never told you this, that I've been a huge fan of his music, his songs. So I'm really glad இந்த படத்துல அனிருத் கூட associate பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And Kani sir is definitely one of my favorite directors, and Sharanya ma'am. இந்த படத்தில் எனக்கு மதர்-இன்-லா நடிச்சிருக்கு and she's a very dear family friend, a very sweet human being. So really glad that இந்த படத்தில் எனக்கு அவரு கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And Surabhi, Rishi, all the very best to you too. And Madan sir, glad that I'm associated with Escape Movies. And most importantly, தனுஷ் கூட இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இதுக்கு முன்னாடியும் பண்ண வேண்டியிருந்தது, ஆனால் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இந்த படம், ஐ எம் கிளாட் இந்த படத்தில் ஐ குட் ஒர்க் வித் தனுஷ். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா ஹி இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். எனக்கு தனுஷ் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஹிஸ் பேஷன் ஃபார் மூவிஸ். நைட் 2 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணுவார், மறுபடியும் காலைல ஹீல் கம் அரவுண்ட் 6-7 o'clock. டயர்டாகவே இருக்க மாட்டேன். இஸ் தட் டெடிக்கேட்டட் ஆக்டர். ஸோ ஐ எம் விஷிங் யூ திஸ் மூவி வில் டர்ன் அவுட் டு பி அ பிளாக் பஸ்டர் ஃபார் யூ. அண்ட் விவேக் சார், இட்ஸ் ஓகே, மன்னிச்சுட்டுங்க. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரை எனக்கு ஒரு கமெடினா மட்டும் பார்க்க முடியாது. ஹீ இஸ் அ கிரேட் பிரில்லியன்ட் ஆக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் எனக்கு அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடிஞ்சதுக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. வேலையில்லா பட்டதாரி படத்துல விவேக் அவர்கள் காமெடி ரோல் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியே உத்தமபுத்திரன், மாப்பிள்ளை போன்ற படங்கள்ல தனுஷ் விவேக்கோட காம்பினேஷன் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துலயும் அவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈவன் வேற மாதிரி படத்துல ஹீரோயினா நடிச்ச சுரபி இந்த படத்துல செகண்ட் ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிஇபியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்கிட்ட வந்து இப்போ வரும்போது உள்ளே வரும்போது கேட்டாங்க, சார் படிக்காதவன் மாதிரி இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. படிக்காதவன் வேற, வேலை இல்லாத பட்டாதாரி வேற. அவன் சுத்தமாக படிக்காதவன், இவன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இவன் வாழ்க்கை என்னாச்சு அப்படின்றது தான். என்னோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் தான் வர்றேன். ஆனால் இதுவரை நான் தனுஷோடு நடித்த அத்தனை படங்களுமே எனக்கு என்னை ஏமாற்றியதில்லை, தயாரிப்பாளரையும் ஏமாற்றியதில்லை, ரசிகர்களையும் ஏமாற்றியதில்லை. அது மாதிரி ஒரு சிறந்த கேரக்டர் இருந்தால் தான் அவர் என்னை கூப்பிடுவார். அப்படித்தான் படிக்காதவன் பண்ணேன், அப்படித்தான் மாப்பிள்ளை பண்ணேன், அப்படித்தான் உத்தமபுத்திரன் பண்ணேன், அப்படித்தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு சீன் வருது, அந்த சீனில் நான், தனுஷ், அப்புறம் அமலாபால், சுரபி எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சீன் தான் மொட்டை மாடியில் எடுத்தார். அதில் ஒரு நாய் கூட எங்களோட நடிச்சுது. அந்த சீன்லாம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த படத்தில் நான் வந்து கொஞ்சம் தான் வரேன், ஆனால் உங்கள் மனதுக்கு நிறைவான ஒரு கேரக்டராக, எல்லாரும் ரசிக்கிற ஒரு கேரக்டராக அது அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வேல்ராஜ் சார் மேலே எனக்கு எப்போயுமே ஒரு பொறாமை உண்டு. அவர் கையில் எடுக்கிற படங்கள், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும்.
அவர் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஒன்றுமே நடிக்கலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அந்த வருத்தம் அவருடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்தது மூலமாக எனக்கு தீர்ந்திருக்கு. படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தின் பாடல்கள். இந்த படத்தோட ஆர்ஆர் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் படத்தை பார்க்கல. என்னோட டப்பிங் போர்ஷன் மட்டும்தான் நான் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தின் பாடல்கள், இந்த படத்தோட லிரிக்ஸ். இந்த படத்தில் வேலையில்லா பட்டதாரி என்ற பாட்டு, இது எல்லாமே வந்து இது ஒரு பெரிய ஒரு சிக்னேச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த படத்துக்கு. அதையும் நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடைய போகுது. அது எனக்கு ஐ கேன் காஜ் இட், ஐ கேன் சென்ஸ் இட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜில் இது மாட்டிக்கிச்சு. விஐபியை பொறுத்த வரைக்கும் வேலையில்லா பட்டதாரி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன்னைக்கு. ஸோ அதனால் அவனுடைய இது வெறுமனே ஒரு கமர்ஷியல் படம்னு ஒரு ஓரமாகவோ இல்லாட்டி ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு இன்னொரு ஒரு ஓரமாகவோ ஒதுக்க முடியாது இந்த படத்தை. இதில் கமர்ஷியாலிட்டியும் இருக்கிறது, அதே நேரத்தில் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது. Welcome to all the viewers of Peppers, and I love this channel a lot, by the way. So I'm here in Chennai promoting for VIP Velaila Pattatari, starring Dhanush and Amala Paul. So romba santoshma irukka to be a part of this amazing movie. I'm playing a very important role in this movie, even though it's a small role, but it's a big one for me because Dhanush sir had the faith in me that I could do this role really well. So really happy that I'm working with such a great star, and it's an honor to be directed by Velraj sir, and I thank the entire team for their encouragement and support. For the first time சமுத்திரக்கனி வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு அப்பாவா வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் அம்மா ரோல் பத்தி பேசும்போது எந்த டைரக்டருக்கும் உடனே ஞாபகம் வர பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரண்யா பொன்வண்ணன் மட்டும்தான். ஸோ அந்த வகையில இந்த படத்துலயும் வந்துட்டு சரண்யா அவர்கள் தான் தனுஷ்க்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ரோல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரோல். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனுஷ் சாரோட அப்பாவை நடிச்சிருக்கேன். நிறையா இப்போ வெயிட்டெல்லாம் போட்டு நிறைய என்னை மாற்றி வேறு மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. தனுஷ் சாருக்கும் வேல்ராஜ் சாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக ஷூட்டிங் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த ஒரு ரோல். உங்களுக்கும் பிடிக்கும். திரும்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. இவ்வளோ என்ஜாய் பண்ணி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் என் தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நல்ல ஒரு படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு திருப்தி இருக்குது. இந்த படத்துடைய கதை வந்து என் மகனே எனக்கு நேரில் வீட்டுக்கு வந்து சொன்னார். சொல்லும்போது நான் நினச்சேன் என் மேலே இருக்கிற மரியாதைக்காக தான் வராரு அப்படின்னு நினச்சேனே தவிர ரோல் இவ்வளோ நல்லா இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. சரி நம்மகிட்ட வந்து சொல்லணும், அது சின்ன ரோலாக இருந்தாலும் அப்படி நினச்சி வராருன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே எனக்கு வேலை செஞ்சதே தெரியலை. வேல்ராஜ் சார் டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து இந்த படத்தில் டைரக்ஷன் பண்ணது எனக்கு, அதாவது நான் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், அந்த அளவுக்கு சைலண்ட்டான ஒரு டைரக்டர். எந்த கஷ்டமும் தெரியாமல் எத்தனை சீன் நடித்தோன்னு வீட்டுக்கு போய் யோசித்து பார்க்கணும் எவ்வளோ சீன் நடித்தோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வேலை செஞ்சதே தெரியலை. ரொம்ப ஈஸியாக வேலை செஞ்ச ஒரு படம், அருமையான ஒரு கேரக்டர். ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதுல. அதில் எனக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா, நிறைய படத்தில் அம்மாவாக நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையுமே மகனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் மகனுக்கு சப்போர்ட்டும் பண்ணி மகனுக்கு அடியும் கொடுப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப இதில் ரொம்ப வித்தியாசமாக தோணுச்சு. அண்ட் நான் ரொம்ப லக்கி அப்படின்னு நினைக்கிறது எதுலன்னா, இந்த படத்தில் நிறைய படத்தில் எனக்குன்னு ஒரு பாட்டு அமைஞ்சு வரும். இந்த படத்தில் அமைஞ்ச மாதிரி ஐ திங்க் ஐ வில் நெவர் கெட் அ சாங் எனி மோர் இன் மை லைஃப் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஐ ஹவ் காட் இன் திஸ் மூவி. ஐ ஷுட் தேங்க் தனுஷ் அண்ட் அனிருத் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். அது என்னன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகி நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த பாட்டில் நீங்கள் தான் அம்மாவாமே, நீங்கள் தான் அம்மாவாமே இப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு அந்த பாட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஆக்சுவலாக வேலையில்லா ஒரு பட்டதாரியுடைய கஷ்டங்கள் இருக்குது, அதோட நிறைய ரொமான்ஸ் இருக்குது, அதில் நிறைய மதர் சென்டிமெண்ட் இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவுடைய படத்தில் வந்து அம்மாவுக்கு வேஷம் இருக்கிறதுங்கிறதே பெரிய ப்ளஸ். அதனால் ஐ திங்க் ஐம் ரியலி லக்கி டு பி இன் திஸ் மூவி.
அண்ட் அமலா பால் வந்து இந்த படத்துல அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு சாதாரண நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ் ரோல் ஷீஸ் பிளேட். சமுத்திரக்கனி நானும் தனுஷுக்கு அப்பாவும் அம்மாவா நடிச்சிருக்கோம். கனியை பொறுத்த மட்டும் என்னை எப்பவுமே அண்ணின்னு ரொம்ப ஆசையா கூப்பிடுவாரு. அது வந்து தனுஷ்க்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அது எப்படி ஒரு அப்பா போய் ஒரு அம்மாவை அண்ணின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு திட்டுவாரு. நான் சொல்லுவேன் இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது, அவரை நான் அண்ணின்னு தான் கூப்பிடணும்ட்டு. ஸோ லொக்கேஷன்ல இது எங்களுக்கு ஒரு அருமையான சண்டையா எப்ப பாரு டெய்லி நடக்கும் இது. அவர் வந்து அண்ணியும் பாரு தனுஷோட முறைப்பாரு. ஆனா நீங்க முறைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, அவரை அண்ணின்னு தான் கூடுவாருன்னு சொல்றது இது ஒரு ஜாலியான ஒரு அட்மாஸ்பியரா இருந்தது. ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா படத்துல எங்க அது வந்து அந்த அண்ணின்னு கூப்பிடுறதுனால அந்த அப்பா அம்மா உறவு தப்பாயிருமோன்னு பயந்து பயந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதையும் மீறி நாங்க வெளுத்து கட்டியிருக்கோம் இல்லையா. அருமையான ஒரு படம். வேல்ராஜ் சாருக்கு நன்றி, தனுஷுக்கு நன்றி. அண்ட் சமுத்திரக்கனியோட ஜோடியா நடிச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அமலா பால் எனக்கு மருமகளா நடிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையான ஒரு மியூசிக் கொடுத்த அனிருத்துக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச்.